ஹாய் மக்களே, வெல்கம் டு த தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம தெலுங்கு படமான கேங்ஸ் ஆஃப் கோதாவரியை தான் பார்க்க போறோம். இந்த படம் மே 31 அன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கிருஷ்ண சைத்தன்யா. இந்த படத்துல விஸ்வக் சேன், அஞ்சலி, நேகா ஷெட்டி, நாசர்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்துல விஸ்வக் சேன் ரத்னான்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டரை எடுத்து அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இவர் எப்பவுமே எது கரெக்டு எது தப்புன்னு கொஸ்டின் பண்ற ஒரு டைப். ஸோ பார்க்கறதுக்கும் இந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஸ்டோரி அப்படியே மூவ் ஆகும்போது ரத்னாவோட டிஃப்ரெண்ட் சைட்ஸை நம்மளால பார்க்க முடியும். அதாவது அவரோட பவர் எப்படி டீல் பண்றாரு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி லாயலா இருக்காரு, அப்புறம் கடைசியா அவர் யாருன்னு எக்ஸ்ப்ளோர் பண்றது எல்லாமே நல்லா இருக்கு. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் மூவிஸான நாயகன், வடசென்னை, கேங்ஸ் ஆஃப் வசைப்பூர்ல இருந்து தான் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த படங்கள்ல வர பவர், லாயல்டி அண்ட் செல்ஃப் டிஸ்கவரி மாதிரியான பெரிய ஐடியாஸ் தான் இந்த படத்துலயும் போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. நார்மல் மனுஷனோட நேச்சர், சொசைட்டியோட டைனமிக்ஸ், இதனோட டிஃபிகல்டிஸை தான் இந்த படத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை கோதாவரி நதிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. அண்ட் இந்த பேக்ட்ராப் கதைக்கு நல்ல செட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். கத்தி கடடம்ன்ற ஒரு பழைய ட்ரெடிஷனை காமிக்கிறாங்க. அண்ட் இதை சுற்றி ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி போகிறனால பார்க்குறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நம்ம ஸ்டார்டிங்கில் ரத்னாவை ஒரு சாதாரண லீடராக பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் கடைசியில் சாண்ட் மைனிங் அண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுற ஒரு பெரிய லீடராக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறதெல்லாம் செமையாக நடிச்சிருக்காரு. இதை ரொம்ப அழகாக டீட்டெயில்டாக அண்ட் ஸ்மார்ட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். அனித் மடடியோட சினிமாட்டோகிராஃபி கிராமத்தோட எசன்ஸை ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். ரத்னா, துரைசுவாமி ராஜு, நானாஜியோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே சிரிப்பாகவும் இருக்கு. அதே சமயம் நிறைய டென்ஷன் மூமெண்ட்ஸும் இருக்கு. ரத்னா மாலாவா நடிச்சிருக்க அஞ்சலி, புஜ்ஜியா நடிச்சிருக்க நேகா ஷெட்டி ரெண்டு பேரும் இந்த கதையை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரோட ரிலேஷன் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் டெப்த்தை அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். விஸ்வக் சேன் ரத்னாவா அமேசிங்கான ஆக்டிங்கை பண்ணியிருக்காரு. உண்மையாவே ரத்னாவோட சாம், டிட்டர்மினேஷன் அண்ட் வல்னரபிள் சைடை கன்வின்சிங்காக இந்த படத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. இவரோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஆடியன்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணணுன்றதுல கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அஞ்சலி அண்ட் நேகா ஷெட்டியும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை செம்மையாக கொடுத்துருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க கேரக்டர் பார்க்குறதுக்கு ரொம்ப ஜென்யூனாக இருக்கு. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்துல நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குன்னு தான் சொல்லணும். இதுல சொசைட்டியும் மக்களும் எப்படி இருப்பாங்கன்றதை தான் காமிக்கிறாங்க. ஆனா ரைட்டிங்கை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் இந்த படம் பார்க்கறதுக்கு வர்த்து தான். இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சாலும் உங்களுக்கு ஒரு லாஸ்டிங்கான இம்ப்ரெஷனை கண்டிப்பா கொடுக்கும். ஸோ இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.